ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 3ல் டேர்ம் 3ல் லாஸ்ட் லெசனான லெசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ 333. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெட்டுக்கு பாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை நீங்கள் கவனிக்கிறது மூலமாக உங்களுக்கு டெக்ஸ்ட் புக், இங்கிலீஷோட டெக்ஸ்ட் புக் தேவையில்லை, நாமளே மெட்டீரியலும் கொடுத்துட்றோம். புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி திங் கவர் பண்ண முடியுது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் லெசன் பிளேசஸ் இன் மை டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிளேசஸ், மிக இம்பார்ட்டன்ட் பிளேசஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நிலாவை வச்சு அஸ்யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு காட்டக்கூடிய இந்த பிளேஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது தான். ஸோ கொஷின் வந்து ஐ ஆம் ஹியர் டு புக் மை டிக்கெட், கேன் யூ டெல் வேர் ஐ ஆம், நான் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் கொஷின் எடுத்திருக்கேன், வேர் இஸ் நிலா, நிலா இஸ் இன் த ரயில்வே ஸ்டேஷன். வை டு நிலா கோ தேர் டு புக் டிக்கெட்ஸ், ஏன் போனாங்க அங்கே டிக்கெட் புக் பண்ண. வித் ஹூம் போட்டுக்குங்க, ஹூம் ஷீ கோ தேர், யாரு கூட அவங்க போனாங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா as usual நேம் த பிக்சர் டு யுவர் ஃப்ரெண்ட். இது வந்து டாக்டர். ஸோ டாக்டர். ஸோ இங்கே போஸ்ட்மேன். ஸோ அடுத்து சர்க்கிள் தி திங்ஸ் தட் யூ ஃபைண்ட் இன் யுவர் ஸ்கூல். ஸ்கூல் என்னென்ன இருக்கும், ஸ்லேட் இருக்கும், இது பிளாக் போர்டாக எடுத்துக்கோங்க, பிளாக் போர்டு அண்டு கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கும், சேர் கண்டிப்பாக இருக்கும், டேபிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ், ரைட் அண்ட் ஷோ அப்படின்னா திஸ் இஸ் அ பார்க். This is a park. ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து லுக் அண்ட் சேல நமக்கு சில திங்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ், லைப்ரரி, ஸோ நூலகம், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், ஆம்புலன்ஸ். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. At the market, fresh fruit, bus stop, park, zoo, railway station. ஸோ இது வந்து vocabulary டெஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய பிக்சர்ஸ். ஸோ அடுத்த லெட்டர் சிங்கில் நமக்கு ஒரு போயம் காட்டுறாங்க. breezy beach. breezeனா உங்களுக்கு தெரியும், தென்றல் காற்று. ஸோ பீச்னா உங்களுக்கு தெரியும், கடற்கரை. ஸோ வாங்க போயம்குள்ளே போயிடலாம். ப்ரீஸி விண்ட் இன் த மார்னிங். ப்ரீஸி எப்போ, தென்றல் காற்று எப்போ அடிக்குது, மார்னிங்கில் அடிக்குது. டார்க் கிளவுட்ஸ் கீப் க்ரோயிங். ஸோ கருப்பு கலர், கருமை நிற மேகங்கள் வந்து உருவாகுது. ஃபார் இட் குட் ஸ்டாப் ரெய்னிங். எதனால் உருவாகுதுன்னா இப்போ என்ன பண்ண போகுது, மழை பெய்ய போகுது. தயா அண்ட் ஹிஸ் ஃபாதர் கோ ஹார்ஸ் ரைடிங். தயாவும் அவங்க அப்பாவும் எங்கே போகிறாங்க, ஹார்ஸ் ரைடிங்க்கு போகிறாங்க. The sea is so vast and blue. Vastனா very bigன்னு அர்த்தம். பெருசாகவும் இருக்கு, நீல கலர்லையும் இருக்கு. The waves come running to you. ஸோ அலைகள் நம்ம கிட்ட வந்து வந்து போகுது. He builds a castle in the sand. Castleனா கோட்டை. And decorates with the shell in his hand. Decoratesனா அழகுபடுத்துறது, அலங்கரிக்கிறது. ஸோ எதுலன்னா செல்ஸ். செல்ஸ்னா சிப்பி, சிப்பின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ இதுலேருந்து என்ன கொஷின் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ரீஸி இந்த மார்னிங். எது காலையில் ப்ரீஸாக இருக்குது, விண்டு, காற்று தான். இல்லை எப்படின்னு கேட்கலாம், ஹவ் இஸ் விண்ட் இன் த மார்னிங், ப்ரீஸி அப்படின்னு கேட்கலாம். வாட் கீப்ஸ் க்ரோயிங், கிளவுட்ஸ். எது வளருது, கிளவுட்ஸ். வாட் குட் ஸ்டார்ட், என்ன ஆரம்பிக்க போகுது, ரெயின் இல்லை ரெய்னிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஹூ கோஸ் ஹார்ஸ் ரைடிங், யார் ஹார்ஸ் ரைடிங் போகிறது, தயா அண்ட் ஹிஸ் ஃபாதர்னு போடுங்க, ஏன்னா புக்கில் ரெண்டுமே இருந்தாங்க. வாட் இஸ் வேஸ்ட் அண்ட் ப்ளூ, எது பெருசாகவும் ப்ளூவாகவும் இருந்துச்சு, சி கடல். வாட் கம்ஸ் ரன்னிங் டு, எது உங்ககிட்ட வந்து வந்து போச்சு, வேவ்ஸ் அலைகள். வாட் டஸ் தயா பில்ட் ஆன் த சாண்ட், மணல் என்ன கட்டினாங்க, கேசல். வாட் டெக்கரேட்ஸ், வாட் டஸ் ஹி டெக்கரேட் த கேசல் வித், அந்த கோட்டையை எதால் அலங்காரம் பண்ணாங்க, ஷெல்ஸ், சிப்பியை வச்சு. வேர் டஸ் ஹி பில்ட் த கேசல், சாண்ட், இன்னொன்று பீச்.
What is used for riding horse? What is used for making castle? Sand. Where does he build the castle? Na beach in the போடணும். இதுதான் ரைட் ஆன்சர். இது ரைட் ஆன்சர் கிடையாது. அடுத்த லெசனுக்குள்ள போயிடலாம். A cloud of trash. ஸோ மேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள், அதுதான் இந்த பாடத்தோட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா. சாரு வாஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள். சாரு எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப திறமையான ஒரு பொண்ணு. she was always kind to all, எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா. பட் she was unhappiest girl among her friends, ரொம்ப சோகமான ஒரு பொண்ணும் கூட. she was certainly the unhappiest girl in entire class, மொத்த கிளாஸ்லேயுமே இவ தான் சோகமாகவே இருப்பா. she was perhaps the unhappiest girl in the world, ஒருவேளை இவ உலகத்திலேயே இவ தான் சோகமான பொண்ணா கூட இருக்கலாம். at least that's what she felt, அவ அப்படிதான் ஃபீல் பண்றா. வாட் அபவுட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ், சாருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனிமோர். நோ ஒன் வாண்டட் டு பிளே வித் சாரு, யாருமே அவங்க கூட விளையாடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பிகாஸ் ஷி ஹேட் அ க்ளவுட் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட், அவள் எங்கே போனாலும் அவள் தலைக்கு மேலே ஒரு மேகமூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். த க்ளவுட் ஹேட் ஆரஞ்சு பீல்ஸ், அந்த க்ளவுட் அந்த மேகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆரஞ்சு தோல் இருக்கும். அண்ட் பிஸ்கட் பாக்கெட்ஸ் இருக்கும். புரோக்கன் டாய்ஸ், உடைந்த பொம்மைகள் இருக்கும். பென்சில் இருக்கும். ஷேவிங்ஸ், பென்சில் ஷேவிங்ஸ்னா அந்த பென்சிலை திருவுறது மூலமாக ஷார்ப் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய அந்த பீசஸ் தான். ட்விஸ்டட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும். அண்ட் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ், கேரி பேக்ஸ் இருக்கும். ஆல் சரௌண்டட் எ ஸ்வார்ம் ஆஃப் பஸ்ஸிங் ஃப்ளைஸ். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்? இது சுற்றி ஈக்கள் எப்பயுமே பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி. Nobody wanted to play with a girl who had a cloud of trash is to be given over her head. இந்த மாதிரி தலைக்கு மேலே மேகம் இருக்கிற ஒரு பொண்ணு கூட யாருமே விளையாட விருப்பப்படுறதில்ல. What if a rotten banana peel fell on your head? Yuck. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அழுகி போன ஒரு வாழைப்பழத்தோல் உன் தலையில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கெல்லாம் ஓடுதுங்க. சாரு could not even play hide and seek கூட விளையாட முடியாது. she could have, the cloud would always give her away, எப்பயுமே cloud அவ கூடயே இருக்கு. let's walk to school together, ஸ்கூலுக்கும் வரும். she said to சோனா கிட்ட சொல்றாங்க. சோனா ran off in the opposite direction, சோனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிரு அப்படின்னு சொல்லுவாங்க. she asked, may I borrow your pencil? ஸோ அவ கேட்குறாங்க, உங்கள் பென்சில் எனக்கு கொடுக்க முடியுமான்னு. சான்சி மேட் எ ஃபேஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் சீட் டு கோ டு சிட் வித் ஆஷா. ஸோ இப்படி சாரு கேட்டதுக்கு ஜான்சி கோவிச்சுக்கிட்டு ஆஷா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சாரு ஈவன் ஹேட் டு ஈட் ஹர் லஞ்ச் அலோன், லஞ்சை கூட அவங்க தனியாக தான் சாப்பிட்றாங்க. அடுத்து, சாரு நியூ தட் ஷுட் ஹேவ் லிசன்ட் ஹர் டு ஹர் அம்மா, அவங்க அம்மா பேச்சை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா ஆல்வேஸ் டோல்ட் ஹர் நாட் டு லிட்டர், அப்படின்னா குப்பை. அம்மா எப்பயுமே சாருக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, குப்பையை கண்ட இடத்துல போடாத அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ரோடு, பனானா அதாவது வாழைப்பழத்தொழிய ரோட்டில் போடாதன்னு சொல்லுவாங்க. த்ரோ த எம்டி பிஸ்கட் பாக்கெட் இந்த டஸ்ட்பின், அந்த எம்டி பிஸ்கட் பாக்கெட்டை தயவு செய்து குப்பை தொட்டியில் போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ புரியுது நமக்கு, இவங்க அதாவது சாரு யூஸ் பண்ண அந்த வேஸ்டேஜஸ் தான் அவங்க தலைமையில ஒரு கிளவுட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. பட் சாரு நெவர் லிசன்ட், சாரு அவங்க அம்மா பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ஷி ஒன்லி லாவ்ட் அண்ட் கேப்ட் லிட்டரிங், திரும்ப குப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஷி டிட் நாட் கேர் அபவுட் ஹர் சரௌண்டிங்ஸ், அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க பற்றி எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. தென் one day Amma became very angry and said, soon all this trash will start following you, நீ போற குப்பையெல்லாம் ஒரு நாள் உன்னை துரத்த போது பாரு அப்படின்னு சொல்றாங்க. சாரு just laughed, அதுக்கும் சாரு என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. The next morning சாரு woke up to a foul smell and sound of buzzing flies, ரொம்ப மோசமான ஒரு நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஈக்கள் பறந்துக்கிட்டே இருக்கு. அப்படிதான் காலையில் எந்திரிக்கிறாங்க. A cloud of trash was hanging over her head, தலைக்கு மேலே இந்த குப்பை மேகம் இருக்கு. அம்மாஸ் வேர்ட்ஸ் ஹேர் கம் ட்ரூ, அம்மா சொன்னது நடந்துருச்சு. சாரு ட்ரை டு ரன் அவே பட் த ட்ராஷ் குட் ஃபாலோட் ஹர் எவ்ரிவேர், சாரு எவ்வளவோ ஓடி ஒளிய பார்த்தாங்க, ஆனால் இந்த குப்பை அவங்கள துரத்திக்கிட்டே இருந்துச்சு. சி ட்ரை டு ஸ்வீப்னா தொடச்செறிகிறது. த கிளவுட் டவுன் வித் அ ப்ரூம், தொடப்பத்தை எடுத்து அதை தொடச்சி எடுத்துடலாம் பார்த்தாங்க. பட் ஷி குட் நாட் கெட் ரிட் ஆஃப் இட், ஆனால் அதை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. ஷாரு ட்ரைட் எவ்ரிதிங், எல்லா விதமாத்திலையும் அதை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் முடியல.
She screamed கத்துறது and asked the crowd to leave her alone. என்னை தனியா விட அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. She even tried to throw it into the dustbin. எடுத்து டஸ்ட்பின்ல போட கூட முயற்சி பண்றாங்க. டஸ்ட்பின்னா குப்பை தொட்டி. But it just wouldn't go. ஆனா அந்த மேகம் அவங்கள விட்டு போற மாதிரி இல்லை. ஸோ சாரு பிகேம் வெரி அன்ஹாப்பி. அதனால தான் ரொம்ப சோகமான ஒரு பொண்ணா ஆயிட்டாங்க. தென் சம்திங் ஹேப்பன்ட். சாரு சா பாலா த்ரோயிங் எ பனானா பீல் ஆன் த ரோடு நியர் த பார்க். அதுக்கப்புறம் சாரு பார்க்குறாங்க, பாலான்ற ஒரு பையன் அவன் வாழைப்பழத்துலேயே ரோட்டில் போடுறான். சாரு வாஸ் அனாய்டு. சாருக்கு கோபம் வந்துருச்சு. ஷீ could he not see the cloud over her head? அதாவது சாரு தலைமையில் இருக்க அந்த அந்த குப்பை மேகத்தை அவன் பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. she yelled தான் கத்துறது. don't throw the peel on the road, someone will slip. இந்த மாதிரி தொழிய ரோட்டில் போட்டாரா யாராவது ஸ்லிப் ஆகி வலிக்கு கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலா ஸ்கேர்ட் ஆஃப் த ட்ராஷ் கிளவுட். பாலா வந்து சாருவோட ஃபேஸை தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பையான மேகத்தை பார்த்துட்டு பயந்துட்டாரு. த்ரூ த பீல் இந்த டஸ்ட்பின். உடனே வாழைப்பழ தொழிய குப்பை தொட்டியில் போட்டாரு. The next day the trash could have become smaller. அடுத்த நாள் அந்த அதாவது சாரு தலைக்கு மேல இருக்கக்கூடிய மேகம் சின்னதாயிருச்சு. How did that happen? சாரு wondered. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. Then சாரு saw அமுதா ஆண்டி throwing away plastic bags near the hospital. அமுதா ஆண்டி அப்படின்றவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பிளாஸ்டிக் பேக்கை கீழே போடுறாங்க. ஆண்டி, சாரு said, please pick up these bags. I am sure you can reuse them. தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் பேக் கையில் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் இதை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமுதா ஆண்டி பிக்ட் அப் த பேக்ஸ் அண்ட் லெஃப்ட். அமுதா ஆண்டி அந்த பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. The next day when Charu woke up, the cloud was much smaller. அடுத்த நாள் அந்த மேகம் குப்பையான மேகம் இன்னும் சின்னதாயிருச்சு. சாரு ஸ்மைல்டு. she knew what she had to do. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு எதனால அந்த மேகம் சின்னதாகுதுன்னு. when someone threw away a biscuit packet or pencil savings in the school, Charu stopped them. ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்சில் சேவிங்ஸ் பிஸ்கட் பாக்கெட் யாராவது கீழே போட்டால் சாரு வந்து ஸ்டாப் பண்ணுறான், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. she picked up every twisted plastic bottles near the hotel and put it in the dustbin. ஸோ அது மட்டும் இல்லாமல் தானாகவே வாலண்டியராக போயிட்டு அந்த ட்விஸ்டட் பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து டஸ்ட்பின்ல போடுறா. The village became cleaner and cleaner and Charu's cloud became smaller and smaller. எந்த அளவுக்கு அந்த கிராமம் க்ளீன் ஆகுதோ அந்த அளவுக்கு சாரு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கிளவுடு வந்து சின்னதாகிட்டே வருது. Until one day it had gone, completely gone. எது வரைக்கும் அப்படி சின்னதாகிட்டே வரனா ஒரு நாள் மொத்தமாக காலி ஆயிரும். சாரு was now perhaps the happiest girl in the world. இப்போ உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணு சாரு தான். சாரு never littered again. திரும்ப குப்பை போடவே மாட்டா. Secretly she liked having the village clean. இவளுக்கு இப்போ சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. But she was also scared that the trash would come back someday. ஆனால் அவளுக்கு பயம் என்னன்னா திரும்பவும் குப்பை போட்டு பழகிட்டா அந்த ட்ராஷ் கிளவுட் தன் தலைக்கு மேலே வந்துடும் சொல்லி பயப்படுறா. who knew do you litter things in your village? நீங்கள் இந்த மாதிரி குப்பை போடுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறதோட இந்த லெசனை முடிக்கிறாங்க. வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். who was smart and bright girl? யார் ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள்? சாரு. who was always kind to all? சாரு. how did சாரு feel? சாரு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அன்ஹாப்பியா. what was hanging over Charu's head? சாருவோட தலைக்கு மேலே என்ன இருக்கு? கிளவுடு. இந்த ட்ராஷ் கிளவுடுன்னு கூட போடலாம் நீங்கள். what kind of cloud hang over head? அவ தலைக்கு மேலே என்ன மாதிரியான கிளவுடு இருக்கு? ட்ராஷ். what surrounded the cloud? அந்த மேகத்தை சுற்றி என்ன இருக்கு? ஃப்ளைஸ், ஈக்கள். what were buzzing around the cloud? எது பஸ்ஸிங்? அந்த சவுண்டு பஸ்ஸிங் சவுண்டு எது விட்டுட்டு இருக்கு? அப்படின்னு ஃப்ளைஸ், அதே ஈக்கள் தான். நேம் ஒன் ஐட்டம் இந்த கிளவுட். கிளவுட்ல இருக்க ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆரஞ்சு பீல்ஸ், பிஸ்கட் பாக்கெட்ஸ், ப்ரோக்கன் டைஸ், பென்சில், சேவிங், பிளாஸ்டிக்ஸ், கலர்ஃபுல் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வரிசையாக கேட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரியான பாட்டில்ஸ்? கலர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரி வேஸ்ட் என்ன இருக்கு? பென்சில் சேவிங்ஸ் தான் ஸ்டேஷ்னரி வேஸ்ட். இதுதான் அது. வாட் பேக்ஸ் வேர் இன் த கிளவுட்? கிளவுட்ல என்ன மாதிரியான பேக்ஸ் இருக்கு? பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்கு. வாட் கேம் குட் சாரு நாட் டு பிளே? சாரு என்ன மாதிரியான கேம் விளையாடல? ஹைட் அண்ட் சீக் கூட விளையாடல. who did சாரு ask to walk to the school with her? யாரு தன் கூட ஸ்கூலுக்கு நடந்து வா அப்படின்னு கூப்பிட்டா? சோனாவை கூப்பிட்டா. who ran off the opposite direction? யார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுனது? சோனா. whose pencil did சாரு ask to borrow? யாருக்கிட்ட பென்சில் கேட்டா? ஜான்சி கிட்ட. who changed her seat? யாரு சீட்டு மாதிரி உட்காந்தா? ஜான்சி.
ஜான்சிக்கு பக்கத்துல யாரு உட்காந்தா ஆஷா. யாரு லஞ்சா தனியா சாப்பிட்டா சாரு. வாட் ஃப்ரூட் பீல் இஸ் மென்ஷன் இன் த லெசன்? எந்த தோல், எந்த பழத்தோட தோல் வந்து இந்த பாடத்துல குறிப்பிடப்பட்டது? பனானா பீல், வாழைப்பழத்தோல். வாட் ஃப்ரூட் பீல் வாஸ் இன் த கிளவுட்? ஆனா கிளவுட், டிராஷ் கிளவுட்ல இருந்த தோல் எது? ஆரஞ்சு. வாட் பாக்கெட்ஸ் வேர் இன் த கிளவுட்? பிஸ்கட் பாக்கெட்ஸ். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், ஃப்ளைஸ் எல்லாம். ஹூ ஆல்வேஸ் டோல்ட் சாரு நாட் டு லிட்டர்? யாரு குப்பைப்பட வேணும்னு சாருகிட்ட சொல்லிட்டே இருப்பா? அம்மா. வாட் ஷுட் சாரு ஹேவ் லிசன் டு? சாரு யாரு பேச்சை கேட்டிருக்கணும்? அம்மா. ரோட்ல எதை எரிஞ்சா? பனானா பீல். யாரு சிரிச்சா? சாரு. சாரு என்ன மாதிரியான ஸ்மெல்ல எந்திரிக்கும் போது ஃபீல் பண்ணா? ஃபோல் ஸ்மெல். சாரு என்ன சவுண்டு கேட்டா? பஸ்ஸிங் ஃபிளஸோட சவுண்டு. வாட் வாஸ் ஹேங்கிங் ஓவர் சாருஸ் ஹெட்? ட்ராஷ் கிளவுட். இது ஏற்கனவே வந்துருச்சு. ஹூஸ் வேர்ட்ஸ் கம் ட்ரூ? யாரோட பேச்சு உண்மையாச்சு? அம்மாவோட பேச்சு. எம்டி பிஸ்கட் பாக்கெட்டை எங்க போட்டிருக்கணும்? டஸ்ட்பின். என்ன பாக்கெட் மென்ஷன் பண்றாங்க? பிஸ்கட் பாக்கெட். எதை வச்சு அந்த கிளவுட ஸ்வீப் பண்ண பார்த்தா? ப்ரூம். கிளவுட எங்க எரிய பார்த்தா? டஸ்ட்பின்ல. யாரு பனானா பீல ரெண்டாவது ரோட்ல போட்டது? பாலா. பாலாவை எங்க பார்த்தாங்க? பார்க்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாரு இதெல்லாம் தேவையில்லை, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுருங்க, திரும்ப திரும்ப வர கொஸ்டின்ஸ். யாரு பிளாஸ்டிக் பேக்ஸை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போட்டது? அமுதா ஆண்டி. எதை ரீயூஸ் பண்ணலாம்? பிளாஸ்டிக் பேக்ஸை. வாட் டிட் அமுதா ஆண்டி த்ரோ அவே? பிளாஸ்டிக் பேக்ஸ். நியர் விச் பிளேஸ் வேர் த பிளாஸ்டிக் பேக்ஸ் த்ரோன்? ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். Whom did Charu advise to pick the bags? Amuda auntie. What did Charu say the bags could be reused? What could be reused? அப்படின்னா plastic bags கூட போடலாம். Plastic bottles எங்க இருந்துச்சு? Where did Charu find the plastic bottle? ஹோட்டல்ல. Where did Charu put the plastic bottle? Dustbin. So which place became cleaner? Village. Moral of this lesson: cleanliness is next to godliness அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த லெசன் போகலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல சர்க்கிள் த ரைட் வேர்டு. இது வந்து லிட்டர், லெட்டர் கிடையாது. ஸோ இது வந்து ட்ராஷ் கிளவுட், இது வந்து ஹோட்டல். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அமுதா வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் தான், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போட்டாங்க. நம்பர் 1. சாரு கிளவுட் ஆஃப் ட்ராஷ். ஓகே. ஜான்சி சேஞ்ச் their சீட். அம்மா ஆங்கிரி அட் சாரு. சோனா ரேன் ஆஃப். கரெக்டாக தான் குறிச்சிருக்கோம், ஏன்னா சோனா வந்து ஆப்போசிட் சைடில் ஓடுவாங்க. திங்க் அண்ட் ரைட். why did no one play with சாரு? because there is a trash cloud above her head. எழுதிக்கிங்க, நான் சொல்கிறத வச்சு எழுதிக்கிங்க, டைம் ஆகும். நேம் த திங் இந்த ட்ராஷ் கிளவுடு. நீங்கள் மேலே இருக்க கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாஸ்டிக் பேக், பாட்டில்ஸ், அதாவது க்ரஷ்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேக்கு, பிஸ்கட் பாக்கெட், பனானா பீல், பென்சில் சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது. வாட் டிட் சாருஸ் அம்மா டெல்? நாட் டு லிட்டர் எனிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. How did Charu's cloud become smaller? By helping others or stopping others to put trash. அதுதான் ஆன்சர். வாட் வில் யூ கீப் டு பிளேசஸ் அரௌண்ட் யூ கிளீன்? இது ஜென்ரல் கொஸ்டின்ஸ், அதனால தேவையில்லை. ஸோ நான் சொல்கிறத கேட்டு எழுதுங்க. மேபி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஏன்னா புக் பேக் கொஸ்டினில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புக் பேக் ஒன் வேர்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சர்க்கிள் த ஆட் ஒன். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட். ஹாஸ்பிட்டல் தான் அது, ஏன்னா இதெல்லாமே ஸ்டேஷன், அதாவது வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணக்கூடிய இடங்கள். இது மட்டும் ஹாஸ்பிட்டல், அதனால இதுதான் ஆட் ஒன். பேரு போஸ்ட், ஒட்டுறதுக்கு பேரு பேஸ்ட், குத்துறதுக்கு பேர், அதாவது ஊசி குத்துறதுக்கு பேர் இன்ஜெக்ட், பணத்தை பேங்க்ல அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பேர் டெபாசிட். ஸோ இன்ஜெக்ட், JECT. இங்கே இருக்கிற வேர்ட்ஸை கொஞ்சம் கவனப்படுத்துங்க, ஏன்னா இதுலேருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், இங்கே தப்பாக கேட்டு இது வந்து பேஸ்ட்னு கொடுக்கணும், பட் இங்கே இமேஜ் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நாம் போஸ்ட்டை தான் எழுதணும். POST ஒரு டேஷ் தான், ஒரு டேஷ் எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபாசிட், DEPOSIT, டெபாசிட்.
லிசன் டு த சவுண்ட். இப்போ நமக்கு என்ன சவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இயர் சவுண்ட். ஸோ அது எப்படி வாசிக்கணும்னா இந்த மாதிரி தான் வாசிக்கணும். ஆனால் ஈயா அப்படின்னு சொல்லக்கூடாது. யா ஈ வந்து தொண்டைக்குள்ளேயே நின்றுடணும். யா தான் வெளியே வரணும். யா. ஸோ பியார், பியார், கேர், ஸ்னார், சேர், ஹேர். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. பியா, விய, பிய, டிய, பிய, ரேர், டேர், கேர், வேர், ஷேர், ஏர், ஹேர், ஃபேர், பேர், ஸ்டார். This is big, brown, bear, blue gems are rare. The pear is green. The chair is made of wood. ஸோ இதுதான். ஸோ இதோட சிம்பிள்ஸ் இதுதான். ஸோ ஏ நீங்கள் இந்த சிம்பிள்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஈ கொடுத்து ஏ கொடுத்துருப்பாங்க. ஈயை தலைகளாக போட்டிருப்பாங்க. அடுத்து சர்க்கிள் ஃபில் த கரெக்ட் வேர்டு. பியர், இஆர் தான். ஆனால் சாரி ப்ரிப்பேர், ஏஆர்இ, ப்ரிப்பேர். ஸ்டார், எஸ்டிஏஐஆர், ஸ்டார். இங்கே வந்து வியர், விஇஏஆர், வியர். இங்கே பேர், ஜோடி, பிஏஐஆர், பேர். இங்கே ஹேர், ஹெச்ஏஐஆர், ஹேர். டியர், டிஇஏஆர், டியர். ஃபேரி, எஃப்ஏஐஆர்ஒய், ஃபேரி. ஹேர், ஹெச்ஏஆர்இ, ஹேர். ஸோ இங்கே பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு எண்ட் எ கான்வர்சேஷன், ஒரு கலந்துரையாடல், ஒரு உரையாடலை முடிக்கணும்னா நீங்கள் சொல்ல வேண்டியது குட் பை. இதை வந்து கேட்கலாம். வாட் டு யூ யூஸ் டு எண்ட் எ கான்வர்சேஷன்? ஆப்ஷன் ஏ குட் பை, ஆப்ஷன் பி குட் மார்னிங், ஆப்ஷன் சி குட் ஆஃப்டர்நூன் கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் சம் ஒன் சேஸ் குட் பை, நீங்கள் ரிப்ளையாக என்ன சொல்லணும்? குட் பை, இட் இஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. இது தேவையில்லை. திரும்பவும் நீங்கள் என்ன சொல்லி ஆகணும்? குட் பைன்னு சொல்லி ஆகணும் அப்படின்றது தான். ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ குட் பை வினு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? குட் பை சாம். குட் பை, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ மனோ. ஸோ இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். ஸோ ஒரு கான்வர்சேஷனை எண்ட் பண்ணுறதுக்கு, முடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு குட் பை. ஹாய், ஹலோ பார்த்தோம் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை க்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே முபீனா, ஹாய் முபீனா, ஹாய் குமார். லெட்ஸ் ப்ளே a game. We will do something now. You have to name it. Super, throw, you can. ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வெர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிவ்னா கொடுக்கறது, த்ரோனா எரியிறது, ஜம்ப்னா குதிக்கிறது. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒர்க். இது எல்லாமே ஆக்ஷன் வேர்டு தான். வேலை செய்கிறது. ஆக்ஷன் வேர்டுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைச்சொல், வினை என்றால் செயல்னு அர்த்தம். நம்ம படிச்சிருப்போம் தமிழில். ஸோ ஒரு செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். அது ஆக்ஷன் வேர்டு தான். அண்ட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வேர்ப்ஸ் அப்படின்றது. இது ஒர்க், இது ரைட், இது ட்ரா, வரைகிறது, ஹியர், இது சிட், திங்க். ஸோ இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஐ ரீட் எ ஸ்டோரி எவ்ரி டே, ரைட், டிக் தான். வி ஓப்பன் த டோர், ரைட். த பேர்ட்ஸ் சிட் ஆன் த ட்ரீ. இல்லை, இது ஆக்ஷன் வேர்டு கிடையாது. ட்ரீன்றது நவுனு. இங்கே வந்து ஆக்ஷன் வேர்டு வந்து சிட் அப்படின்றது தான். ஸோ இங்கே ஆக்ஷன் வேர்டு தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. வி பிளே ஃபுட்பால் இன் த கிரவுண்ட். இல்லை, ஃபுட்பால்ன்றது ஒரு நவுன். இங்கே வெர்பு வந்து பிளேன்றது தான். ஸோ இதுவும் கிடையாது. யூ ஈட் த மேங்கோ. ஈட்ன்றது சாப்பிட்றது. இது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதனால இதை டிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட்,
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து வேர்ப் 1ன்னு சொல்லலாம், இதை வேர்ப் 2ன்னு சொல்லலாம், இதை வேர்ப் 3ன்னு சொல்லலாம். இது அனதர் ஃபேஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கான இன்னொரு பேர் வந்து ஜெரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெர்பு கூட ஐஎன்ஜி போடுறது. ஸோ வாக் ப்ரெசன்ட் டென்ஸ், வாக்ஸ் இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். வாக்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வாக்டு. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ரிப்பீட் ஆகும், வாக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎன்ஜி போட்டால் வாக்கிங். இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு இருக்கு. இதை வந்து 5 phases ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா டு வாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜம்ப், ஜம்ப்ஸ், ஜம்ப்டு, ஜம்ப், ஜம்பிங், டு ஜம்ப். ரன், ரன்ஸ், ரேன். ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன். இது ரெகுலர் இரெகுலர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ரன், ரேன், ரன் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். திரும்பவும் ரன் வந்துடுது. ரன்னிங், டு ரன். அடுத்து சிங், sang past tense, sung past participle, singing, to sing. Give, gives. Give ஓட past tense gave, past participle given, giving, to give. சரி, ஓகே. இப்போ ப்ரெசன்ட் பாஸ்ட்டை மட்டும் பார்க்கலாம். ப்ரெசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வாக், வாக்ஸ்ன்னு வந்திருக்கு. ப்ரெசன்ட்லேயே எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஏன் எஸ் சேர்ந்து வருது அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தே இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் இப்போ நான் சொல்கிறது. ப்ராக்கெட்டில் இருக்க வெர்பு அப்படியே போட்டுருணும். அது வாக்காக இருந்தாலும் சரி, ஜம்பாக இருந்தாலும் சரி, ரன்னாக இருந்தாலும் சரி. ஹீ, ஷீ, இட் இது சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வந்துச்சுன்னா சிங்குலர் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்ப் ப்ராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஐவி, யூ, தே ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும். ஹீ, சி, இட் ஏதாவது சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா பிராக்கெட்ல வெர்பு கூட எஸ் சேர்ந்து போடணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்ல வரும்போது இடி சேர்த்திருக்காங்க பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இப்படி இடி சேர்ந்து வரக்கூடிய வெர்பு என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலர் வெர்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரன், சாங், கேவ் இங்க பாருங்களேன். ரன் ரேனா மாறிடுது, சிங் சாங்கா மாறிடுது, கிவ் கேவா மாறிடுது. தேர்ட் ஃபார்ம் வெர்பு மாறும். ரன், ரேன், ரன், சிங், சாங், சங், கிவ், கேவ், கிவன். ஸோ இந்த வெர்ப்ஸ் இது எல்லாமே இர்ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் 3 விஷயத்தை உங்களுக்கு நடத்திருக்கேன். 3 கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 என்னன்னு பார்த்துருக்கோம். இது வெர்ப் 4, வெர்ப் 5ன்னு வச்சுக்கோங்க. ஜெரன்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு இன்னொரு நேம் என்னது ஜெரன்ஸ். அது இல்லாமல் 5th ஃபேஸ் என்னன்னா இன்ஃபினிட்டிவ்னு கேட்பாங்க. இன்ஃபினிட்டிவ்னா என்னன்னா ப்ரெசன்ட் வெர்பு கூட முன்னாடி டூ சேர்ந்து வருது. இங்கே இர்ரெகுலர் வெர்ப் ரெகுலர் வெர்புனா என்னன்னு சொல்லி காட்டியிருக்கேன். எங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வரும், எங்கெல்லாம் பிராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து a day in the park அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. let us go to the park. I love to play with my friends in the park. நான் வாங்க பார்க்குக்கு போகலாம், நான் பார்க்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. let us play on the slide. அங்கே போய் என்ன விளையாடுறாரு, ஸ்லைடு சறுக்கி விளையாடுறாரு. my friends and I take turns on the slide. நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ சப்ஜெக்ட் வந்து 2 சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. take turns on the slide அப்படின்னு சொல்லி சொல்றாரு. let us swing இதுவும் ஒரு வெர்பு தான். how high can we fly வெர்பு தான். we are high up in the air. ஸோ காற்றுல மேலே போனோம் அப்படின்னு சொல்றாரு. let us play with the ball. பிளேன்றதும் ஒரு வெர்பு தான். my friends and I love to play with the ball. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். I kick the ball far. தூரமாக நான் என்ன பண்ணேன், கிக்குன்றது உதைக்கிறது. ஸோ இதுவும் ஒரு வெர்பு தான். we run very fast to get it. ரன் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் பாருங்க. to getன்னு வருது பார்த்தீங்களா, இது வந்து இன்ஃபினிட்டிவ். let's rest now. இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். and we are tired. நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். my friends and I lie down on the grass. புல்தரையில் படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. let us eat some snacks. ஸோ ஈட்ன்றது இங்கே வெர்பு தான். we share வெர்பு தான். biscuits, fruits and some water.
let us do one thing, one last thing. இங்க பாருங்க, we are really tired now, we sit down. Sit verb தான், down and watchன்றது verb தான். Other kids play, நாங்க உட்காந்து மற்றவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருந்தோம். Let us do one last thing. Do ஒரு விஷயம் கடைசியா பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். என்ன அப்படின்னா, I want to go on the monkey bus. Want to go வருது பாருங்க, இது வந்து infinitive. I can swing really fast. I can, நான் ரொம்ப வேகமா. இங்க வந்து swingன்றது நவுனா மாறிடும். Let us say goodbye to our friends. So conversation end ஆயிருச்சு, goodbye சொல்லிட்டோம். It is time to go home. நாங்க வீட்டுக்கு போறோம். It was fun today. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. Let's come back soon. போயிட்டு சீக்கிரம் திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம். A day in the park. Where do the children go? எங்கே போனாங்க? பார்க்குக்கு. What do they play on? என்ன விளையாண்டாங்க? ஸ்லைடு. Who plays in the park? யாரெல்லாம் விளையாண்டாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். What do the friends take on the slide? ஸ்லைடில் எப்படி திருப்பி போனாங்க? திரும்பி போனாங்க, டேர்ன்ஸ். What do the children want to do next? ஸ்லைடு போனதுக்கப்புறம் எங்கே போனாங்க? ஸ்விங்கு போனாங்க. What are the while swinging? ஸ்விங்கிங் எங்கே எப்படி போனாங்க? ஏரில் போய் வந்தாங்க. ஸோ ஸ்விங்குக்கு அடுத்து என்ன விளையாண்டாங்க? பாலில் விளையாண்டாங்க. யாருக்கெல்லாம் பாலில் விளையாடுறது பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். What does the children kick? எதை உதைச்சாங்க? பாலை. How do they run? எப்படி ஓடினாங்க? ஃபாஸ்ட்டாக. What do they rest? Why do they rest? ஏன் ரெஸ்ட் எடுத்தாங்க? டயர்ட் ஆகிட்டாங்க. Where do they lie down? எங்கே படுத்திருந்தாங்க? கிராஸில். Who lies down in the grass? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. What is the title of the lesson? Days in the park. Children அதுக்கப்புறம் என்ன விளையாண்டாங்க? ஹைட் அண்ட் சீக் விளையாண்டாங்க. What does the children look for? இது தேவையில்லை. ஹைட் அண்ட் சீக், children to eat ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாங்க? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? பிஸ்கட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பிஸ்கட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ எதெல்லாம் வாட்ச் பண்ணாங்க? குழந்தைங்க விளையாடுறத வாட்ச் பண்ணாங்க. கடைசியா லாஸ்ட் சில்ட்ரன் வாண்ட் டு கோ ஆன் அட் லாஸ்ட் என்ன பண்ணாங்க? மங்கி பஸ்க்கு போனாங்க. அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. let us think and do. Circle the correct word. இது வந்து ஸ்லைடு, இது ஸ்விங். இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன வரணும்? மங்கி பார்ஸ் வரணும். He loves to play in the park. They first play on the slide. They eat snacks like fruits. அடுத்து பிக் பிக்சர் ஒரு படம் கொடுத்து வழக்கமாக நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்காக செஞ்சுருக்காங்க. Why does he wear helmet? ஏன் ஹெல்மெட் போட்டிருக்காரு? He wears the helmet to be safe. சேஃபாக இருக்கிறதுக்காக. Why does he need to stool to get books? Because he is short. அவன் ரொம்ப சின்ன பையன். So he use stool to get books. Why does he run fast? To catch the bus. Why does he put waste in the dustbin? He needs to be the place clean. Like he wants to be the place clean. Why does he wear sweater? Because it is cold. It is winter season. Why does the pot leak? There is a hole in the pot. Why does he have an umbrella? Because it is raining. ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து I can do, tick the correct word. இது என்னது? பஸ் ஸ்டாப். இது ஜூ. இங்கே போஸ்ட் ஆஃபீஸ். இது ஸ்கூல். ஸோ put the tick and do and cross the don't do. ஸோ இது don't do, ஏன்னா டஸ்ட்பின்னே இல்லை. இது do. இது ஸ்விங். ஓகே, ஊஞ்சலில் உட்காந்து தான் ஆடணும், இங்கே நின்றுட்டு ஆடக்கூடாது. So goodbye. It was nice to talk with you. So circle the odd word. Tear, wear, rat. ஸோ இங்கே நம்ம வேர்ட்ஸை வச்சே பார்த்துக்கலாம். இங்கே ஐயா அப்படின்னு வருது, இங்கே யா தான்.
ரேர் ஷேர் சியர் டேர். அப்போ இதுதான் ஃபேர் ஹேர் சேர் ஷோர். ஸோ இந்த மாதிரி புக் பேக் எக்ஸசைஸை நல்லா பார்த்துங்க. கொஷின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் பாட்டில் கையில் வச்சுருக்காரு, மைக்கை கையில் வைக்கல, அதனால ட்ரிங்க் தான். உட்காந்துருக்காங்க சிட். ரைட் த ஆக்ஷன் வேர்டு ஜம்ப், குதிக்கிறாங்க. இவர் ஓடுறாரு அதனால ரன். இவங்க தூங்குறாங்க அதனால ஸ்லீப். இவங்க டான்ஸ் ஆடுறாங்க அதனால டான்ஸ். இது எல்லாமே ஆக்ஷன் வேர்டு தான். ஸோ இதோட நமக்கு 3rd ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ நம்ம 4th ஸ்டாண்டர்டில் மீட் பண்ணலாம். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுற விஷயந்தான் எனக்கு பூஸ்ட். தேங்க்யூ.